இங்க உட்கார்ந்துருப்போம். பட் உடனே பார்த்தா உலகம் பூரா சுத்தி வந்துரும். கண்ணு டிசைட் பண்ணல. கண்ணு சும்மா தான் பாக்குது. டெசிஷன் வந்து மைண்ட் தான் எடுக்குது. இப்போ நம்ம என்னைக்கு அதை சிந்தித்து செயல்படுறோமோ, அப்பதான் நமக்கு வந்து மனசை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் அப்படின்னு. நம்ம வந்து அந்த பழக்கப்படுத்தலைன்னா அந்த மனசு அதுக்கு வராது. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மனம் வந்து அது பாட்டுக்கு ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் ஆயிட்டு இருக்கும். எல்லாத்தையும் நம்ம இங்க உட்கார்ந்துருப்போம். பட் உடனே பார்த்தா உலகம் பூரா சுத்தி வந்துரும். ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த உலகத்தையே எல்லா 6 கான்டினென்ட்ஸும் போய் சுத்தி வந்துட்டு கூடிய கெப்பாசிட்டி மனசுக்கு இருக்கு. ஸோ அத ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது வந்து தியானம் ஆகட்டும், சுவாத்தியாயம், இந்த மாரி சஜ்ஜன சாங்கத்தியம், ஆ சர்வீஸ் எல்லாம் பண்ணும்போது நம்முடைய மனத வந்து நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும். ஐம்புலன்களால மனது வந்து ஆளப்படாமல் இருக்கணும். ஒரு ஒண்ண பார்க்குறோம் அப்படின்னாக்கா, உடனே நம்ம அத வந்து அங்க டிசைட் பண்ணுது வாங்கணும். நமக்கு தேவையோ இல்லையோ அத வாங்கணும்னு நம்ம யாரு டிசைட் பண்றாங்க? கண்ணு டிசைட் பண்ணல. கண்ணு சும்மா தான் பாக்குது. டெசிஷன் வந்து மைண்ட் தான் எடுக்குது. உடனே நம்ம என்ன பண்றோம்? நம்ம பாடி வந்து அந்த இடத்துக்கு போயி, நீங்க இப்படி பழகிக்கணும். இந்த ஐம்புலன்கள் ஒண்ணு டிசைட் பண்ணுது. எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாரி கண்ணு. கண்ணு ஒரு விஷயத்த பாக்குது. உடனே வந்து அது மைண்டுக்கு கொண்டு போய் குடுக்குது. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுது. அத வாங்கிடலாம் அப்படிங்கிற யாரு டிசைட் பண்றது? நம்முடைய மனசு டிசைட் பண்ணுது. உடனே என்ன பண்ணுது? நம்ம பிசிக்கல் பாடி அந்த இடத்துக்கு போய் வாங்குது. சொல்றாங்க, அந்த இடத்துல, அந்த கடையில ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோனே, நம்ம என்ன பண்றோம்? ஓ! அத வாங்கிடலான்னு டிசைட் பண்ணிர்றோம். அந்த டெசிஷன் மேக்கிங் எங்க இருக்கு? மனசுகிட்ட இருக்கு. தேவையா இல்லையாங்கிறது செகண்டரி. நம்ம என்னைக்கு அத சிந்தித்து செயல்படுறோமோ, அப்பதான் நமக்கு வந்து அ மனச வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் அப்படின்னு. தேவை அப்படின்னா கட்டாயம் வாங்கணும். ஆ தேவையில்லாத விஷயங்கள வந்து வாங்குறது நம்ம தவிர்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம மனசு வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருக்குன்னு அர்த்தம். தேவையில்லாத விஷயங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மனசு வந்து நம்ம சொன்னபடி கேட்கல அப்படின்னு அர்த்தம். நம்ம எதுக்கு அடிமையா இருக்கோம்? நம்ம கண்களுக்கு, இல்ல செவியால கேட்டதுக்கு. அங்க சில விஷயங்கள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு கடையில அப்படின்னா, அது நம்ம கேட்டுருக்கோம். நம்ம அங்க போகணும்னு சொல்றோம். உடனே போயிர்றோம். உடம்பு அங்கேயே போயிடுது. அப்புறம் நம்ம வாங்க ஆரம்பிச்சுர்றோம். எது நம்மள ஆண்டுட்டு இருக்கு? ஐம்புலன்கள். நமக்கு சிந்திக்கும் திறன் இருந்து கூட, நம்ம மனச வந்து அந்த இடத்துல நம்ம டெசிஷன் எடுக்க முடியாம நம்ம வந்து ஐம்புலன்களுக்கு கட்டுப்பட்டு நடந்துட்டு இருக்கிறோம். மனசுக்கு வந்து அந்த கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கு. அவ்ளோ குயிக்கா மனசு வந்து டிராவல் பண்ணக்கூடிய உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட தாட்ஸ் வந்துட்டு இருக்கு மனசுக்கு. தாட்ஸ் ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணணும். இந்த மாரி ஐம்புலன்களுடைய விஷயத்த ஹேண்டில் பண்ணணும். உள்ள இருந்து வந்த தாட்ஸ ஹேண்டில் பண்ணணும். ஃபீலிங்ஸ் வருது. ஹாப்பி ஃபீலிங்ஸ் வருது, எமோஷன்ஸ் வருது. இத்தனையும் மனசு ஹேண்டில் பண்ணிருக்கு. மனசு எவ்வளவு பெரிய சக்தின்னு நெனச்சு பாருங்க. ஒரு பிரபஞ்சம் ஒரு பெரிய சக்தி. நம்மள சுத்தி நெறைய சக்தி போயிட்டு இருக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு. சுஷ்மன் ரெசோனன்ஸ் போயிட்டு இருக்கு. சின்னதா ஆம் அ எர்த் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அது போக நம்மளுடைய மனசு இவ்வளவு ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு, தாட்ஸு ம் அ ஏகப்பட்ட விஷயங்கள வந்து ஹேண்டில் பண்ணிருக்கு. யாரு பலமானவங்க? பிசிக்கல் பாடி விட பலமானது மனம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? நமக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா கூட, நம்ம சரி ஆவோமா? அதுலருந்து சரி வெளிய வந்துருமா? வரமாட்டோமா? அப்படிங்கிறது கூட மனசு வந்து டிசைட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. அப்படிதான் ஜோ டிஸ்பென்சா வந்து அவருக்கு 6 பேக் போன்ஸ் உடைஞ்சு கூட எந்த ட்ரீட்மெண்ட் டாக்டர் வந்து முடியாதுன்னு சொன்னப்போ கூட, அவரு ட்ரீட்மெண்ட் எடுக்காமயே ஒரு 6 மந்த்ஸ்ல சரியானாரு. "யூ ஆர் த பிளாசிபோ" அப்படிங்கிறாரு. பிளாசிபோனா நான் வந்து நல்லா இருக்கிறேன். ஐ அம் நான் வெல் பீயிங்கா இருக்கேன். ஐ அம் என்னால வந்து குணப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற என்னைக்கு உங்க மனசு டிசைட் பண்ணுதோ, அப்ப நீங்க வந்து குணப்படுத்திக்க முடியும். நோசிபோ அப்படின்னா என்னால முடியாது. அவ்வளோதான் நான் இனி என்னால இனி எந்திரிச்சு நடக்க முடியாது அப்படின்னா நடக்க முடியாது. அங்க தாட்ஸ் கூட அ நம்ம அது எப்படி அத ஹேண்டில் பண்றோம்? எப்படி நம்ம தாட்ஸ் வர்றது தப்பு கிடையாது. நம்மளுடைய குணங்கள பேஸ் பண்ணி வருது. இருந்தாலும் அந்த தாட்ஸ வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்? நெகட்டிவ் தாட் வந்தா எப்படி பாசிட்டிவ் தாட்டா மாத்துறோம்? எப்படி அது கூட ஒரு விதமா மனச ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ யூ ஆர் த பிளாசிபோ அந்த புக் ஒரு 500 பேஜஸ் இருக்கும். அத நீங்க படிச்சு பாருங்க டைம் இருந்தா. அப்போ வந்து நம்மளுடைய தாட்ஸ வந்து டைரக்ட் பண்ணி அந்த ஐம்புலன்களுடைய விஷயத்துல வந்து கட்டுப்படாம, அ மனச ஹேண்டில் பண்ணி, ஒரு நல்ல தாட்ஸா மாத்தி, நம்மளால சரியாக முடியும். நம்ம ஹெல்த்த நம்ம சரி பண்ண முடியும் அப்படி. யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி சேத் சொல்றாரு இல்லைங்களா? நம்ம வந்து நம்மளுடைய ரியாலிட்டிய, நம்முடைய தாட்ஸ் மூலம், நம்முடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் நீங்க ஒரு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நெனச்சா, நீங்க ஜஸ்ட் தாட் மட்டும் ரிலீஸ் பண்ணா பத்தாது. யூ ஹேவ் டூ ஃபீல் ஃபார் இட். ஒரு வீடு வேணும் அப்படின்னாக்கா,
அந்த வீடு எப்படி இருக்கணும்? வீடு வேணுங்கிறது ஒரே தாட் அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. அந்த வீட்ல நீங்க எப்படி வாழ்றீங்க? எவ்வளோ ஹேப்பியா வாழ்றீங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. இல்ல ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா, நீங்க தாட் வேணும். ஒரு பாசிட்டிவ் தாட் வேணும். ஆர் மிராக்குலஸ் தாட் வேணும். பிளஸ் உங்க ஃபீலிங் இருக்கணும். சும்மா அவங்களுக்கு வீடு இருக்கு, நமக்கு வீடு வேணுங்குது அந்த மாரி கிடையாது. நமக்கு உண்மையாவே வேணுமா? அங்க வந்து நம்ம எப்படி வாழப் போறோம்? எவ்வளவு ஹேப்பியா இருக்க போறோம்? இவ்வளவு விஷயங்கள் போடும்போது தான் நமக்கு அந்த விஷயமே நடக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, மனசுக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன். அந்த ஹேண்ட்லிங் த மைண்ட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த வந்து இன்னைக்கு இப்ப இன்னைக்கு இந்த காலகட்டத்துல வந்து மனச கையாள்றது ரொம்ப கம்மியாயிட்டு வருது. ஏன்னு கேட்டா, நம்ம எல்லாருமே வந்து இந்த டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு டிஜிட்டல் ஃபோன்ஸு, லேப்டாப்பு அந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு அதுல பார்த்தீங்கன்னா, அதுல இன்னும் நெறைய இருக்கு. Facebooku, Instagram, YouTubeபு, WhatsApp, WhatsApp மெசேஜ் இத்தனைக்கும் நம்ம வந்து அடிமையாயிட்டதுனால, நம்ம அந்த மனச கையாள்ற விஷயத்தையே வந்து விட்டுட்டோம். ஏன்னா, நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். மொபைல் ஃபோன் இல்லாம இன்னைக்கு இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து நம்மள வந்து வச்சுட்டுருக்கு. சம் ரீசன் ஆர் அதர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது வந்து ரொம்ப வேண்டிய விஷயமா ஆயிடுச்சு. ஸோ இந்த இந்த ஆனா வந்து இது எண்ணங்களை குறித்து மனம் என்ற புலனை வந்து மனசு அது ஒரு புலன். ஐம்புலன்களே தாண்டி அது ஒரு புலன். அதை வந்து மலரச் செய்யணும். ஸோ எந்த எண்ணங்கள குவிக்கிறதுன்னா என்ன? ஸோ ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு வேலை பண்ணும்போது ஒரு கான்சன்ட்ரேட்டடா பண்றது. மைண்ட்ஃபுல்லா பண்றது. அ அதாவது நம்முடைய 100% அட்டென்ஷன குடுக்குது. உடம்பு, மனசு எல்லாத்துலயும் குவிய வச்சு ஒரு வேலைய செய்யறது. அப்படி செய்யும்போது மட்டும் தான் நமக்கு வந்து அந்த ஒரு கவனக்கலை நமக்கு வரும். ஒருமித்த கவன நிலையில நம்ம போக முடியும். ஸோ அதையும் பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி வந்து தியானம் பண்ணி, அ பிராக்டிஸ் பண்ணி நம்ம மனச பழக்குறோமோ, அதே மாதிரி இந்த கலையும் நம்ம வந்து பழக்கணும். ஒருமித்த கவன நிலை வந்து நமக்குள்ள வேணும். ஸோ ஏதோ நெனச்சுட்டு ஏதோ வேல பண்றது இல்லாம, நம்ம வந்து ஒரு ஒரு கவனத்தோட ஒரு வேலைய பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் அந்த வேலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.